அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட டிடி மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்காக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது தொடர்பாக டிடி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி கே சசிதரன் இன்று தீர்ப்பு வழங்கினார். அரசு கல்லூரிகளில் வரும் பிப்ரவரி 25ஆம் தேதிக்குள் கூடுதல் இடங்களை ஏற்படுத்துமாறு இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். 2014-15ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கையின் போது டிடி மருத்துவக் கல்லூரி மாணவர்களை புதிய மாணவர்களாக கருத வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. டிடி மருத்துவக் கல்லூரியை அரசே ஏற்று நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றும், டிடி கல்லூரியை அரசு ஏற்று நடத்துவது குறித்து கொள்கை முடிவெடுக்கலாம் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். டிடி மருத்துவக் கல்லூரி மீது முறைகேடு புகார் எழுந்ததை அடுத்து அதற்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து கல்லூரியை அரசே ஏற்று நடத்த கோரி மாணவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இனிமே இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதி அரசர் சொல்லியிருக்காரு. இனி வரும் அகாடமிக் இயர்ல எல்லாம் நடக்கக்கூடிய அட்மிஷன்ல எல்லாம் கவர்மெண்ட் முன்னாலேயே இந்த காலேஜ்லாம் இது வாங்கியிருக்கு, பெர்மிஷன் வாங்கியிருக்கு இல்லைங்கிறதெல்லாம் நெட்ல உடனே சொல்லணும். ஆனா குழந்தைங்களோட லைஃப் இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகக்கூடாதுங்கிறதையும் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதனால இந்த 214 குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு.